ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான கம்பு தோசை எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் கம்புக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 கப் கம்பு 1 கப் இட்லி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து கரெக்டா இருக்கும். இதை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்ல கலரா கிடைக்கும். நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன். கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கம்பு முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா சேர்த்ததுனால நான் மிக்சி ஜார்லயே அரைச்சிக்கிறேன். நீங்க நிறைய சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கிரைண்டர்ல போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ கம்பு சேர்த்தாச்சு. இதை முதல்ல அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்க, கம்பை ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் குறுன்னு அரைச்சிங்கன்னா தோசை உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். உங்களுக்கு தோசை சாஃப்டா வேணும்னா நல்லா மைய நீங்க அரைச்சிக்கலாம். இதை முதல்ல ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கு. இதையும் நம்ம மிக்சி ஜார்லயே சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதையும் இதுல சேர்த்துருங்க. அரிசி உளுந்து ரெண்டும் ஒன்னா சேர்த்து தான் ஊற வச்சிருக்கோம். இதையும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த பவுல்லயே கம்பு மாவு சேர்த்துருக்கிற பவுல்லையும் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மாவு கரைச்சி வச்சிடலாம். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கறனால உங்களுக்கு மாவு சீக்கிரமாவே புளிச்சிரும். விண்டரா இருந்தா உங்களுக்கு 6 to 7 hours டைம் எடுக்கும். இப்போ 4 to 5 hours உங்களுக்கு நல்லா மாவு புளிச்சிரும். கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அப்பப்ப நம்ம ஃபுட்ல நம்ம சேர்த்துக்கலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இட்லி, தோசை, பணியாரம், களி அப்படின்னுட்டு நிறைய ஐட்டம் இதுல செய்யலாம். அவ்வளவுதான். மாவு நல்லா கரைச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு நல்லா மாவு புளிக்க வைக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு காட்டுறேன். மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா மாவு புளிச்சிருக்கு. இது ஜஸ்ட் இப்போ ஒரு தடவை கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுக்கிட்டு கன்சிஸ்டன்சி தோசை ஊத்துற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மாவு கொஞ்சம் திக்காதான் இருக்கு. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் மாவு நல்லா தோசைக்கு ஊத்துற அளவுக்கு நல்லா மாவு கரைச்சிக்கிறேன். அவ்வளவுதான். நல்லா இப்ப கரைச்சாச்சு. இப்போ ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம். இது நல்லா சூடானதோ கொஞ்சமா தண்ணி ஹாட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு நம்ம சேர்த்து தோசை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான். திக்கா வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். தின்னா வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். தின்னா உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா நீங்க சுட்டு எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியா கிடைக்கும். திக்கா வேணும்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து மறுபக்கம் திருப்பி போட்டு இப்போ நல்லா ஒரு சூப்பரான கம்பு தோசை நல்லா 2 பக்கம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் நீங்க ஊத்தி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும். கார சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லா சட்னி கூட நான் சர்வ் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.